அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகிற வாழ்க்கை சாதாரண மனிதனின் கதை அல்ல, அது தேவன் ஒருவரை எப்படி உருவாக்குகிறார், உடைக்கிறார், மீண்டும் கட்டுகிறார், இறுதியில் உயர்த்துகிறார் என்பதற்கான சாட்சி. அந்த மனிதன் ஜோசேப். கானான் தேசத்தில் ஜாக்கோப் என்ற மனிதனுக்கு 12 மகன்கள் இருந்தனர். அவர்களில் யோசேப்பு மிகவும் பிரியமானவன். அவன் தன் தந்தையின் முதிர்ந்த வயதில் பிறந்தவன். அந்த அன்பை வெளிப்படுத்த யாக்கோபு அவனுக்கு பல நிறங்களால் ஆன ஒரு விசேஷ அங்கியை செய்து கொடுத்தார். அந்த அங்கி ஒரு துணி மட்டுமல்ல, அது நான் உன்னை விசேஷமாக நேசிக்கிறேன் என்ற அடையாளம். ஆனால் அன்பு எல்லோருக்கும் சந்தோஷம் தரவில்லை. சகோதரர்களின் இதயத்தில் பொறாமை வளர ஆரம்பித்தது. யோசேப்பு ஒரு கனவுக்காரன். ஒருநாள் அவன் சொன்னான், நாம் வயலில் கட்டிய கதிர்கள் எல்லாம் என் கதிருக்கு முன் வணங்கினவு. இன்னொரு நாள் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு முன் வணங்கினவு. அந்த கனவுகள் தேவன் அவனுக்கு காட்டிய எதிர்காலம். ஆனால் சகோதரர்கள் அதை அகங்காரம் என்று நினைத்தார்கள். அவர்கள் அவனை வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஒருநாள் யாக்கோபு, உன் சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து வா என்று அனுப்பினார். தொலைவில் இருந்து யோசேப்பை பார்த்தவுடன் அவர்கள் சொன்னார்கள், இதோ அந்த கனவுக்காரன் வருகிறான். அவர்கள் அவனை கொல்ல திட்டமிட்டார்கள். இறுதியில் அவனை ஒரு காலியான குழியில் தள்ளி பின்னர் வணிகர்களிடம் விற்றார்கள். 20 வெள்ளிக்காசுகளுக்கு ஒரு சகோதரனை விற்றார்கள். அந்த நாள் யோசேப்பின் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது போல தோன்றியது. அவன் எகிப்துக்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டான். அங்கே போத்திஃபர் என்ற அதிகாரியின் வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தான். அடிமை வாழ்க்கை. மொழி வேறு, கலாசாரம் வேறு, குடும்பம் இல்லை, ஆதரவு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் இருந்தது, தேவன் அவனுடன் இருந்தார். யோசேப்பு எங்கு இருந்தாலும் விசுவாசமாக உழைத்தான். சிறிய வேலையையும் பெரிய பொறுப்பாக செய்தான். மெதுவாக அவன் அந்த வீட்டின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டான். அப்போது மற்றொரு சோதனை. பொத்திபாரின் மனைவி அவனை தவறான பாதைக்கு இழுக்க முயன்றாள். யோசேப்பு, நான் தேவனுக்கு எதிராக இப்படி செய்வது எப்படி என்று மறுத்தான். அவன் பாவத்திலிருந்து ஓடினான். ஆனால் ஓடியதற்கான பரிசு சிறை. பொய்யான குற்றச்சாட்டால் அவன் இரும்புக் கதவுகளுக்குள் அடைக்கப்பட்டான். நாம் நினைப்போம், நியாயமானவன் ஏன் துன்பப்பட வேண்டும்? யோசேப்பின் வாழ்க்கை அந்த கேள்விக்கு அமைதியான பதில். சிறை அவன் வாழ்க்கையின் முடிவு இல்லை, அது தேவன் உருவாக்கும் இடம். சிறையிலும் தேவன் அவனுக்கு கிருபை தந்தார். அவன் கைதிகளின் பொறுப்பாளராக உயர்ந்தான். அங்கே 2 அதிகாரிகளின் கனவுகளை விளக்கியான். அவன் சொன்னது போலவே நடந்தது. ஆனால் அவனை நினைவில் வைத்திருக்க வேண்டியவர் அவனை மறந்துவிட்டார். 2 வருடங்கள் கூடுதலாக அவன் காத்திருந்தான். ஒருநாள் ஃபீரோ ராஜா கனவு கண்டார். யாராலும் விளக்க முடியவில்லை. அப்போது யோசேப்பு நினைவுக்கு கொண்டு வரப்பட்டான். சிறையிலிருந்து நேராக அரண்மனைக்கு அழைக்கப்பட்டான். அவன் ராஜாவின் முன் நின்றபோது சொன்னது என்ன தெரியுமா? விளக்கம் நான் அல்ல, தேவன் தருவார். அதுதான் யோசேப்பின் இரகசியம். புகழை அவன் தன்னிடம் வைத்துக் கொள்ளவில்லை. அவன் கனவை விளக்கியான். 7 வளமான ஆண்டுகள், பின்னர் 7 பட்டினி ஆண்டுகள். ராஜா ஆச்சரியப்பட்டார். தேவனுடைய ஆவி உள்ள மனிதன் இதைவிட யார் என்று சொல்லி யோசேப்பை எகிப்தின் பிரதமராக நியமித்தார். ஒரு அடிமை, ஒரு கைதி, இப்போது ஒரு தேசத்தின் 2வது அதிகாரி. தேவன் உயர்த்தும்போது யாராலும் தடுக்க முடியாது. பட்டினி ஆரம்பித்தது. கானானிலும் பட்டினி. யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் வாங்க எகிப்துக்கு வந்தார்கள். அவர்கள் யோசேப்பின் முன் நின்றார்கள். அவர்கள் அவனை அறியவில்லை. ஆனால் யோசேப்பு அவர்களை அறிந்தான். அவன் கனவுகள் நினைவுக்கு வந்தன. அவர்கள் அவன் முன் தலை வணங்கினர். அவன் உடனே பழி வாங்கவில்லை. அவன் இதயம் இன்னும் உடைந்த குழந்தையின் இதயம். ஆனால் அவன் தேவனால் மாற்றப்பட்ட மனிதன். பல சோதனைகளின் மூலம் அவர்களை பரிசோதித்தான். இறுதியில் அவன் அழுதபடி சொன்னான், நான் உங்கள் சகோதரன் யோசேப்பு. அவர்கள் பயந்தார்கள். இப்போது அவன் பழி வாங்குவான் என்று நினைத்தார்கள். ஆனால் யோசேப்பு சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார். பலரின் உயிரை காப்பாற்றினார். அதுதான் இந்த வாழ்க்கையின் உச்சம். மன்னிப்பு, புரிதல், தேவனுடைய பெரிய திட்டம். யோசேப்பு தன் தந்தை யாக்கோபையும் முழு குடும்பத்தையும் எகிப்துக்கு கொண்டு வந்தான். அவர்களை பாதுகாத்தான். அவன் துன்பங்கள் வீணாகவில்லை. குழி வீணாகவில்லை. அடிமைத்தனம் வீணாகவில்லை. சிறை வீணாகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் அரியணைக்கான படிக்கட்டாக மாறியது. யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி என்ன? கனவு இருக்கலாம், தாமதம் வரலாம், துரோகம் வரலாம், பொய்யான குற்றச்சாட்டு வரலாம், காத்திருப்பு வரலாம்.
ஆனால் தேவன் மௌனமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் கதவை மூடலாம். தேவன் அரியணையை திறக்கிறார். இன்று நீங்கள் குழியில் இருப்பது போல தோன்றலாம். அடிமை நிலையில் இருப்பது போல உணரலாம். சிறைப்பட்ட வாழ்க்கை போல இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை. யோசேப்பின் வாழ்க்கை ஒரு வாக்குறுதி. தேவன் தன் நேரத்தில் தன் மனிதரை உயர்த்துவார். தீமையை நன்மையாக மாற்றுவார். கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அந்த தேவன் இன்றும் அதே தேவன். அவரை நம்புங்கள். காத்திருங்கள். விசுவாசமாக இருங்கள். உங்கள் குழி அரியணையாக மாறும் நாள் வரும்.